ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற டெம்பிள் எதுன்னா, அம்பகத்தூர் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ்க்கு எப்படி வரணும்னா, காரைக்கால்லேருந்து அம்பகத்தூருக்கு பஸ் இருக்குங்க 24 மணி நேரமும். பஸ் டிக்கெட் வந்து ரூ. 15 வாங்குவாங்க. அதில் அம்பகத்தூர் பத்ரகாளி அம்மன் கோயில் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க. போகிற வழியெல்லாம் நிறைய கடைங்களாக இருந்துச்சு. அம்மனுக்கு பூவு, அப்புறம் எலுமிச்சைப்பழம், தேங்காய் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அம்பகத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவிலுடைய கோபுரம் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அம்மனுடைய கோவில் முன்னையே பத்ரகாளி அம்மனுடைய அலுவலகமும் இருக்குது. இந்த இடத்துல அம்மனுக்கு காணிக்கை செலுத்துறது கோவில் நிர்வாகி, கோவிலுடைய சிறப்பு அதிகாரியும் இங்கே தான் இருப்பாங்க. இந்த கோவில் காலையில் 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும் ஓப்பனில் இருக்குங்க. அப்புறமா மதியம் 3 மணிலேருந்து இரவு 9 மணி வரையும் ஓப்பனில் இருக்குங்க. அந்த டைமில் இந்த கோயிலுக்கு வரலாம். இப்போது நம்ம பார்க்குறது பத்ரகாளி அம்மனுடைய கோபுரத்தில் சைடில் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க அம்மன் சிலையெல்லாம். ஆனால் பெயிண்ட்டு தான் எதுவும் அடிக்கலை. ஏன்னா திருவிழா டைமில் அவ்வளோ அழகாக பெயிண்ட் அடிப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லைட்ஸோட இந்த அம்மனுடைய சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த அம்பகத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. ஏன்னா நிறைய பேர் காரைக்கால்லேருந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க. அம்மனுடைய சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப உக்கிரமான சிலையாக இருக்கும் இந்த கோவிலில். இந்த அம்பகத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் தான் இந்த பத்ரகாளி அம்மன். இந்த இடத்துல இருக்கிற சிலைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக, அவ்வளோ கோவக்காரி பத்ரகாளி காளியோடைய சிலையாக இருக்கும். அந்த அம்மனை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு வீரத்தை கொடுக்குற அளவுக்கு சக்தியை கொடுக்கும். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னதுன்னா, அந்த அம்மனுடைய கிழக்கில் அந்த அம்மனுடைய மூலஸ்தானத்துலேருந்து நேராக ஒரு சூலம் வச்சுருக்காங்க. வழியில் போகிறவங்க நிறைய பேர் அம்மனுடைய சூலத்துக்கு 3 எலுமிச்சை குத்திட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அம்மனை நினச்சிக்கிட்டு கும்பிட்டு தாங்க போவாங்க. அந்தளவுக்கு உக்கிரமான தெய்வந்தான் அம்பகத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவில். இப்போது நம்ம மூலஸ்தானத்தில் போயிட்டு அந்த அம்மனை தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க, நான் உங்களுக்கு கோவில் உள்ள என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். கோவிலுக்குள்ளே போய் பார்த்தா சைடில் வந்து அபிஷேகத்துக்கான அர்ச்சனைக்கு வந்து 5 ரூபா வாங்குறாங்கங்க. இந்த இடத்துல விரைவு தரிசனத்துக்கு 50 ரூபா வாங்குறாங்கங்க. இது என்னத்துக்குன்னா 30 நிமிஷத்தில் அம்மனை போயிட்டு உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ண முடியும். கோவிலுக்கு உள்ளே போய் பார்த்தா அந்த அம்மனுடைய உருவம் அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த அம்மனுடைய புகைப்படம் பார்க்குறதுக்கு என் கண்ணுலேருந்து தண்ணியாக வந்துருச்சுங்க. ஏன்னா அந்த அம்மன் அவ்வளோ உக்கிரமாக, அவ்வளோ கோவத்தோட அந்த திரிசூலத்தை எடுத்து ஒரு அரக்கனை குத்துற மாதிரி அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல மொத்தம் 7 பேர் உருவமும் இருக்குது. இந்த 7 பேரில் 7 பேரும் அக்கா தங்கச்சிங்க. எல்லாரும் உக்ரகாரிங்க. ரொம்ப கோவக்கார கடவுளாக படம்லாம் இங்கே இருக்குது. இதில் நான் பார்த்த முதல் கடவுள் எதுனா அஷ்டபுஜ காளி, 2வது வாராகி இருக்குது, 3வது வந்து மகேஸ்வரி இருக்கா, 4வது வந்து கௌமாரி இருக்கா. இந்த படம்லாம் கோவிலுடைய மண்டபத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்களும் இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே இருக்கிற மூலக்கடவுளை தரிசனம் பண்ணணுங்க. அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓம் பத்ரகாளி நமோஸ்துதே. அம்மா, உன்னுடைய புகழை பாடுறதுக்கு இந்த ஜென்மம் எடுத்தது எனக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கட்டும்மா. இப்போது நான் உங்களுக்கு கோவிலை காமிக்கிறேன். கோவிலுக்குள்ளே இருக்கிற சிலையெல்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமான காளியோடைய சிலையாக இருக்குது. இது ஒரு பழமையான கோவிலுங்க. இந்த கோவிலில் வாரம் செவ்வாய்க்கிழமை ஆனால் நிறைய பேர் இந்த மண்டபத்தில் படுத்து உறங்கிட்டு போவாங்க. இந்த நாளில் அம்மனுக்கு பூஜை நடக்கும். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அரச மரம் தாங்க. இந்த அரச மரம் அம்பகத்தூர் காளியம்மனுக்கு சொந்தமான அரச மரம். குழந்தை வரம் வேண்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து
ஒரு பந்தியல் மாதிரி கட்டினா அந்த குழந்தை பாக்கியம் அந்த அம்மா தருவா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அம்மனுடைய அன்னவாகனத்துக்கான தேருங்க தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேருங்க திருவிழா டைமில் அவ்வளோ அலங்காரமாக அம்மனை சிங்காரித்து ஊர் விளையாடுவா. அந்த டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. இந்த திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எந்த இடத்துல நடக்கும். கோவில் பக்கத்தில் ஒரு அழகான பூந்தோட்டமும் இருக்குது. அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கோவிலில் ஒரு அழகான குளமும் இருக்குது. இந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு 50 வருஷம் பழமையான ஒரு வேப்ப மரமும் இருக்குது. இந்த வேப்ப மரத்துலேருந்து தாங்க அம்மனுக்கு வேப்பிலை பறிப்பாங்க. அவ்வளோ பழமையான வேப்ப மரம், ரொம்ப சக்தி வாய்ந்த வேப்ப மரம். கோவில் உருவாகிறதுக்கு முன்னே இந்த வேப்ப மரம் இந்த இடத்துல இருந்திருக்கு. இந்த அம்பகத்தூர் பத்ரகாளியம்மன் கோவில் எப்படி வந்துச்சுன்னா, அம்பரன் அம்பன் 2 கொடியரக்கர்கள் தேவர்களை, அப்புறம் சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்களெல்லாம் துன்புறுத்தினால அந்த அம்மாள் பத்ரகாளியம்மன் உருவம் எடுத்து அவங்கள அழிச்சிட்டு இந்த இடத்துல குதி பொழுந்ததுனால இதை அம்பகத்தூர் பத்ரகாளியம்மன் கோவில்னு இன்றளவுக்கும் போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அந்த டைமில் ராகு கால பூஜையும் நடைபெறும். பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடும் நடைபெறுகிறது. நீங்களும் இந்த வழிபாடில் கலந்துக்கிட்டு அம்மனுடைய அருளை பெறுங்க. இந்த கோவில் முன்னே நிறைய பேர் விளக்கு போடுவாங்க. இது எதுக்குன்னா, திருமணம் ஆகாத பெண்கள் இந்த இடத்துல விளக்கேற்றினா திருமணம் ஆகுன்றது ஐதீகம். இந்த அம்மனை உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக மஞ்சள் அபிஷேகமோ குங்கும அபிஷேகமோ பக்தர்கள் அம்மனுடைய சிலைக்கு பண்ணுவாங்க. அம்மனுடைய கோவிலுக்கு வெளிப்புறம் அம்மனுடைய ஒண்டிகையும் இருக்குது. பக்தர்கள் நிறைய பேர் 3 எலுமிச்சைக்காய் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல அம்மனுடைய சூலத்தில் குத்துறதுனால கண்டிஷ்டி, அப்புறம் அம்மனுடைய செய்வினை கட்டு இதெல்லாம் உடையுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் தான் பத்ரகாளி அம்மன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீ விஷ்ணு பத்ரகாளி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.